எப்படி ஒரு மாஸ்க் செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். அது வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு, ஒரு கலர் ஷீட், என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கலாம். ஸோ அந்த அனிமல் கோசம் தான் இந்த கலர் ஷீட் எடுக்கிறோம். இது வந்துட்டு ஒரு எல்லோ கலர் பேப்பர். நான் வந்துட்டு டைகர் மாதிரி மாஸ்க் செய்ய போகிறேன். ஸோ இது கீழே வச்சிடலாம். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், கார்ட்போர்டு அண்ட் ஒரு A4 ஷீட் வந்துட்டு எல்லோ கலராக வச்சிடலாம். அப்புறம் ஒரு பிளேட், இந்த மாதிரி ஒரு ஷேப்பான பிளேட் எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப பெருசாக செய்யணும்னா உங்கள் மூஞ்சிக்கு பத்தாது. ஸோ உங்கள் மூஞ்சிக்கு சைஸான பிளேட்டை ஒரு எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் என் மூஞ்சிக்கு சைஸான பிளேட்டு. ஸோ இதை இங்கே வச்சிடலாம். இப்போ சர்க்கிள் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸாக ஒரு பார்க்குற மாதிரி ஒரு இதை வச்சுக்கோங்க. இதை எங்கள் அப்பா தான் ஆக்சுவலி வாங்கி தந்தார். நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். அப்புறம் ஒரு ஸ்கெயில், அப்புறம் ஒரு ஃபெவிஸ்டிக், அப்புறம் சிசர், அடுத்து ஒரு பென்சில். இது வந்துட்டு ஒரு ப்ரஷ் பென் மாதிரி ஒரு பென்னு. ஸோ இதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் இதுதான். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சர்க்கிளை வச்சு இங்கே ஒரு சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ அதை வந்துட்டு எதை வச்சு வரையலான்னா பென்சில் வச்சு. ஓகே, ஸோ இதை நான் ட்ரா பண்ண போகிறேன். நல்லா பிடிச்சிக்கோங்க. அது கொஞ்சம் அசைஞ்சால் கூட உங்களுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இன்னொரு லைன் போட்டுட்டு அப்புறமா நம்ம ஃபினிஷ் பண்ணாத இடத்துல ஃபினிஷ் பண்ணிடுங்க. அப்புறம் திரும்பியும் ஒரு சர்க்கிள் போடுங்க. அது கொஞ்சம் டார்க்கராகவும் லைட்டராகவும் தெரியும். ஸோ இப்போ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் தெரியும் உங்களுக்கு. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த பிளேட்டை வந்துட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு இந்த சின்ன சர்க்கிளை வந்துட்டு தெரியாமல் தப்பாக போட்டேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் அப்படி போட்டாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த அட்டையை வந்துட்டு இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இங்கே இன்னொரு ஸ்பேஸ் கிடைக்கும். அங்கே வந்துட்டு பெரிய சர்க்கிளை போடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பெரிய சர்க்கிள் போட்டாச்சு. உள்ளே வந்துட்டு சின்ன சர்க்கிள் நல்லா அலைன்மெண்ட் பார்த்து போடுங்க. ஓகே, வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ நல்லா இருக்கமா பிடிச்சிக்கோங்க, அப்பதான் வரும். வரைஞ்சதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கேலை நான் எடுத்து ஒரு லைன் போட போகிறேன். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களோட இப்படி ஹேண்டில் பண்ணி இப்படி தானே பிடிக்க முடியும், அதனால. ஸோ ஸ்கேலை வச்சு இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டுட்டு அதே மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஸோ இழுத்துட்டு அந்த சின்ன லைனை இங்கே போட்டுக்கலாம். டடா! இப்போ வந்துட்டு இதுதான் உங்களோட ரிங்கு. ஸோ இது வந்து உங்களோட மாஸ்க். ஸோ நான் வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு உங்களால் இதை வெட்ட முடியாது. ஸோ உங்களால் வெட்ட முடிஞ்சுன்னா வெட்டிக்கலாம், இல்லை உங்களோட பேரண்ட்ஸை சொல்லி வெட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வளர்ந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் வளர்ந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க, நல்லா லேயரா. ஸோ இது வந்துட்டு முன்னாடி. ஸோ பின்னாடி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இங்க் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பின்னாடின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை வச்சு இப்படி ஒட்டினீங்கன்னா இது இப்படி நின்றுக்கும். ஓகே, ஸோ இதை ஒட்டலாம். ஃபெவிஸ்டிக் வச்சு ஒட்டலாம்.
மேலே இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இதை விட்டாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விடுங்க. இப்போ வந்துட்டு உங்களோட கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு சைடாக வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கலர் பேப்பர்லையும் அதே மாதிரி நம்ம வரைய போகிறோம். அதே மாதிரி லைன் போடுங்க. கீழ் பக்கமாக வந்து அப்படி வரும்போது கையை கொஞ்சம் லைட்டாக மேலே தூக்கிட்டு அடியிலேருந்து இப்படி எடுத்து. ஓகே, அடியிலேருந்து இப்படி எடுத்து போட்டாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்மளோட பிக் சர்க்கிள் போட்டாச்சு. ஸோ ஸ்மால் சர்க்கிள் போட ஆரம்பிப்போம். ஸோ அது வந்துட்டு ரொம்ப அழகாக சின்னதாக போடணும். ஸோ நான் வந்துட்டு இந்த சர்க்கிளை போட போகிறேன். தடா, இப்போ போட்டாச்சு. கட் பண்ண போகிறேன். ஓகே, கோடு கோடா இல்லாமல் நீங்கள் கட் பண்ணணும். நல்லா கர்வ் பண்ணி, அப்படி இல்லைன்னா உங்களோட பேப்பர் நல்லா திருப்பிக்கோங்க. ஸோ உங்களால் எப்படி நீட்டமாக கட் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த பேப்பர் எப்படியும் போட்டும். ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே எப்படி கட் பண்ணுறதுன்னா இதை வந்துட்டு இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து கட் பண்ணுங்க. ஸோ உள்ளே இருக்கிற சர்க்கிளுக்கு நான் பண்ண போகிறேன். நல்லா ஈக்குவலாக மடிங்க. ஸோ அப்படி மடித்தா தான் உங்களோட சர்க்கிளும் கரெக்டாக வரும். இங்கேருந்து இப்படி இருக்குங்க. மடித்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இது செமி சர்க்கிள் மாதிரி அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். இதோ இந்த மாதிரி. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு அழகான சர்க்கிள் கிடச்சிச்சு. ஸோ டடா, இதான் மூஞ்சி ரார். ஸோ அதுக்கு காது வைக்கிறதுக்கு நான் வேறு மாதிரி பண்ணிக்குவேன். ஸோ நம்ம கைப்பிடிக்கி பண்ணணும். ஒரு மார்க் மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே ஒரு சின்ன மார்க்கு. அதுக்கப்புறமா கீழேயும் மடிச்சு ஓட்டணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு மார்க்கு போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் இது அங்கேருந்து எடுத்துருங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வரைக்கும் கோடு போடுங்க. சிசர் எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு சரியாக கட் பண்ணியிருக்கோமான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்துட்டு இப்படி எடுத்து இப்படி ஒட்டிடலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு மடிப்பு நான் மடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை இப்படி மடிக்கிறதுக்கோசரம் இப்படி ஒரு மடிப்பு. ஸோ இதுக்கோசரமோ அப்படி போட்டுக்கோங்க. இதோ இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை இப்படி பண்ணி விட்ருங்க. ஸோ அந்த லைன் உங்களுக்கு எப்போவுமே தெரியும். ஸோ இங்கே வந்துட்டு ஃபெவிஸ்டிக் கம் போட்டுக்கலாம். அந்த எட்ஜஸ்க்கெல்லாம் நல்லா கரெக்டாக போடுங்க. அப்போ தான் இதை ஒட்டும். ஸோ இதை வந்துட்டு பார்க்கலாம். இங்கே வச்சதுக்கப்புறம் லைட்டாக கீழே எடுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் இங்கே இப்படி நல்லா இப்படி பண்ணிட்டு இந்த இடத்துல லைட்டாக இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு பாருங்கள். தடா, இப்போ ஒட்டியாச்சு. ஸோ இதை வந்துட்டு ஸோ இதை இப்படி சர்க்கிளாக நல்லா அப்படி ஓகே, இது வந்துட்டு உங்களோட டைகர் மாஸ்காக இருக்கும். ஸோ இதுக்கு இயர் வந்துட்டு வைக்க போகிறோம். ஸோ இதை ஒரு சைடாக வச்சுட்டு ஸோ இந்த பேப்பர் நான் இங்கேயே வைக்க சொன்னால அந்த பேப்பர் இது. ஸோ இதை வந்துட்டு இப்படி கிழிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு தூக்கிடுங்க. ஸோ இதை எப்படி லைட்டாக அப்படி மடிச்சிருங்க. ஸோ அந்த 2 இயருக்கும் அதுவே சைஸாக இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே லைட்டாக ஒரு சின்னூண்டு ஒரு இது, அப்புறமா இந்த பக்கம், அப்புறம் இந்த இடத்துல ஒரு எட்ஜ் தெரியும், அதை லைட்டாக அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க.
கட் பண்ணியாச்சு. இப்படி கட் பண்ணிட்டு இங்கேயும் அதே மாதிரி காட்டு எப்படி இருக்கு. தடா, இதோ இதுக்கு தான் நான் இப்படி மடிக்க சொன்னேன். ஸோ இதை இங்கே போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதுக்கு உள்ள பிங்க் அடிக்கலாம். ஸோ அந்த ப்ரஷ் பெண்ணை வச்சு நான் அடிக்கிறேன். ஸோ டடா, நம்மளோட இயர்ஸ். ஸோ நம்மளோட இயர்ஸை எப்படி ஓட்டுறோன்னா இங்கேருந்து இங்கே இப்படி ஓட்ட போகிறோம். இந்த இப்படி ஓட்ட போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல லைட்டாக கம் போட்டுக்கோங்க. ஓட்டிட்டு கம்மை மூட வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைகருக்கு இங்கே ஓட்ட போகிறேன். ஓட்டினதுக்கப்புறம் இதை எடுத்து இங்கே ஓட்டணும். ஸோ அது நீங்கள் மார்க் பண்ணி வச்சாலும் சரி, உங்கள் மைண்ட்லேயே வச்சாலும் சரி, இங்கே ஓட்டுங்க. பிளாக்ல இங்கே கொடுக்கணும். ஸோ டைகர்ஸுக்கு அப்படி தான் கொடுப்போம். ஸோ இதை இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இங்கே லைட்டாக அப்படி இயர்ஸுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த டிப் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இதை வச்சு பண்ணிக்கலாம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த ப்ரஷ் இப்படி இருக்குது. நான் ரொம்ப போட்டு அழுத்தினதுனால அப்படி ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி அது ஒரு காமெடியாகவே இருக்கும். எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிப் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த இயர்ஸுக்கு அழகாக கொடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு உங்களோட அழகான டைகர் மாஸ்க் வந்துட்டு ரெடி. ஸோ இப்போ வந்துட்டு ரால் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐயோ, நம்ம வீட்ல ஒரு டைகர் வந்துச்சு. ஸோ இது வந்துட்டு எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க நம்மளோட டைகர். ஸோ இந்த மாதிரி பொறுமையா அழகா பண்ணீங்கன்னா நான் செஞ்ச லயன் மாதிரியே இதுவும் அழகா வந்துடும். இந்த மாதிரி ஃபன் பண்ணி நீங்களும் விளையாடுங்க. உங்களோட டைகர் மாஸ்க் முடிஞ்சோடனே. ஓகே, அடுத்த வீடியோல உங்களை பார்க்கலாம். இன்னொரு ஃபன் வீடியோ இதே மாதிரி நான் செஞ்சு காட்டுறேன். பாய்.